ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, ஓய்வூதியதாரர்கள் மற்றும் மத்திய அரசு ஊழியர்களுக்கு மகிழ்ச்சி தரும் செய்தி. வாங்க டீட்டெயில்ஸாக பார்க்கலாம். மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு மகிழ்ச்சி தரும் செய்தி வந்துள்ளது. அவர்களுக்கான அகவிலைப்படியை அதிகரிப்பது மட்டுமல்லாமல் ஃபிட்மெண்ட் காரணியையும் அரசு அதிகரிக்கப் போகிறது. இதன் மூலம் ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் அதிகளவில் பயனடைவார்கள். விரைவில் மத்திய அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படியை 4% உயர்த்தப் போவதாக தகவல் வெளியாகியுள்ளது. அவ்வாறு உயர்த்தப்பட்டால் அடிப்படை சம்பளத்தில் பெரும் உயர்வு இருக்கும். மக்களவை தேர்தலுக்கு முன் அனைவரது மனதையும் கவரும் வகையில் இந்த பெரிய அறிவிப்பு வெளியாகலாம் என நம்பப்படுகிறது. மத்தியில் ஆளும் மோடி அரசு விரைவில் அகவிலைப்படியை 4% உயர்த்தலாம். அதன் பிறகு அகவிலைப்படி மொத்தமாக 50% உயரும். இது குறைந்தபட்ச மற்றும் அதிகபட்ச சம்பளத்தை கணிசமாக அதிகரிக்கும். தற்போது ஊழியர்களுக்கு 46% அகவிலைப்படி வழங்கப்படுகிறது. 7வது ஊதிய குழுவின்படி மத்திய அரசு ஒவ்வொரு ஆண்டும் 2 முறை அகவிலைப்படியை உயர்த்துகிறது. இதன் விகிதங்கள் ஜூலை 1 மற்றும் ஜனவரி 1 முதல் முடிவு செய்யப்பட்டு அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும். ஃபிட்மெண்ட் காரணியை 2.60 மடங்கிலிருந்து 3 மடங்காக அதிகரிக்கலாம். ஃபிட்மெண்ட் காரணியை அதிகரிக்க வேண்டும் என மத்திய அரசு ஊழியர்கள் நீண்ட நாட்களாக கோரிக்கை விடுத்து வரும் நிலையில் விரைவில் அது குறித்து முடிவு எடுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மத்திய அரசும் விரைவில் அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.